ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுதாஸ்ரீ கிச்சன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பிரெட் பக்கோடா. அருமையான ஈஸியான சூப்பரான டேஸ்ட்டில் இந்த பிரெட் பக்கோடா செஞ்சுருக்கோம். நம்ம வீட்டில் பிரெட் இதை மீந்து போனால் கூட இப்படி செஞ்சுக்கலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த அருமையான பிரெட் பக்கோடா எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா? நம்ம பொரிச்சு எடுத்தோடனே இது கொஞ்சம் மெத்துன்னு தான் இருக்கும். ஆனால் சூடு ஆறின பிறகு தான் ரொம்ப மொறுமொறுன்னு இருக்கும். அதுக்காக நமக்கு இன்னும் பொரியலையே அப்படின்னு சொல்லி மறுபடியும் அந்த எண்ணெயிலே வச்சு கருக்க விட்டுறாமல் கொஞ்சம் நேரம் கழித்து சாப்பிட்டா தான் நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். நானே எடுக்கும்போது சாஃப்டாக தான் இருந்துச்சு. இப்போ சூடு ஆறின பிறகு தான் நல்லா மொறுமொறுன்னு இருக்குது. பிரெட் பக்கோடா சேர்த்துக்கு இன்றைக்கி ஒரு 6 ஸ்லைஸ் பிரெட் எடுத்திருக்கேன். இது சின்னதாக அப்படி பிச்சு போட்டுக்கலாம். அதில் இப்போ முதல்ல ஆனியன் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், ரொம்ப பெருசாக கட் பண்ணக்கூடாது. ஒரே ஒரு தக்காளி, கேரட்டு கொஞ்சம், இது ஒரு கேரட் எடுத்துக்கிட்டேன். அமச்சூர் பொடி 1 டீஸ்பூன், சாட் மசாலா 1 டீஸ்பூன், மல்லிப்பொடி 1 ஸ்பூன், கரம் மசாலா பொடி 1 டீஸ்பூன், மிளகாய் பொடி 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். ஏற்கனவே நம்ம கொஞ்சம் பச்சை மிளகா சேர்த்துருக்கோம், அதனால் 1.5 ஸ்பூன் மட்டும் மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். அடுத்தது 2 ஸ்பூன் மைதா. இப்போ இந்த பக்கோடா நல்லா கிறிஸ்பாக வர்றதுக்காக நல்ல முறுமுறுன்னு வரும். கார்ன் மாவு ஒரு 4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம், அப்போ தான் நல்லாயிருக்கும். 2 3 4 டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். டொமேட்டோ சாஸ் அது 1 ஸ்பூனு, ரெட் சில்லி சாஸ் 1 ஸ்பூனு. கடைசியாக நமக்கு தேவையான அளவுக்கு உப்பு. பிரெட் பக்கோடாவுக்கு நம்ம இந்த பிரெட்டு துண்டுகளை எல்லாத்தையும் போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ எண்ணெய் காஞ்சிருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருக்கு. இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். வச்சுட்டு சின்ன இருந்தால் அப்படி கிள்ளி போட்டுருவோம். நம்ம பக்கோடாக்கெலாம் போடுற மாதிரி சின்னதாக அப்படி கிள்ளி போட்டுக்கலாம். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிட்டோம்னா சீக்கிரம் கருத்துடுது. ஓரளவுக்கு வெந்தோடனே லேசாக அப்படி பெரட்டி விட்டுக்கலாம். இப்போ சத்தமெல்லாம் அடங்கிருச்சு. நம்ம இந்த பிரெட் பக்கோடாக்கில் எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துகிட்டு வரலாம். உங்களுக்கு இந்த பிரெட் பக்கோடா பிடிச்சிருந்துச்சுன்னா சுதாஸ்ரீ கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆரோக்கியமானதை சமைப்போம், ஆனந்தமாக இருப்போம். தேங்க்யூ.